Hello students, today வந்து 10th standard chapter 3 algebra ஏற்கணிதம் exercise 3.9 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum question read பண்ணுறேன். மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் கொடுக்கப்பட்டுள்ளது. இருபடி சமன்பாடுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். Determine the quadratic equation whose sum and product of roots are அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சப்டிவிஷனாக -9, 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ராடக்ட்டும் சம்மு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது சம்மு, செகண்ட் ஒன்று இருக்கிறது ப்ராடக்ட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஃபார்ம் பண்ணுறதுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அது என்னென்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து என்ன ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்னா x² மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். அப்போ x² அப்படியே போட்டுக்கணும் மைனஸ் சம் என்ன -9. ஸோ -9x ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் என்ன 20 ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ x² மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 9x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சேம் தான் அடுத்த சம்மு. செகண்ட் சப்டிவிஷன் 5/3, 4ன்னு கொடுத்துருக்காங்க. 5/3ங்கிறது ஒரு இதில் இருக்குது, டிவிஷனில் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது இருக்குது. சேம் ப்ரொசீஜர் தான். அதில் வந்து ஃபஸ்ட் எழுதிக்கிறோம் x² மைனஸ் 5/3x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கிறோம். இங்கே டிவைடட் பை 3ன்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பை 3 அதனால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்னென்னு மாறும் 3x² மைனஸ் 5 இன்ட்டு 3 டிவைடட் பை 3xன்னு மாறும். அப்போ 3 கேன்சல் ஆயிடும். ப்ளஸ் 4 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 0. இப்போ 3x² மைனஸ் 5x ப்ளஸ் 4 இன்ட்டு 3 12 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் -3 டிவைடட் பை 2, -1. ஸோ ஜென்ரல் ஃபார்ம் கண்டிப்பாக எழுதணும். ஜென்ரல் ஃபார்ம் எழுதிட்டேன். ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x² மைனஸ் -3/2 எக்ஸு ப்ளஸ்ஸு -1 ஈக்குவல் டு 0. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 எக்ஸு -1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும்ல. ஸோ மல்டிப்ளை வித் 2. ஸோ 2 ஆல் மல்டிப்ளை பண்ண எனக்கு 2x² ப்ளஸ் 3 இன்ட்டு 2 டிவைடட் பை 2 எக்ஸு -1 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 0. 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 2x² ப்ளஸ் 3x minus 2 equal to 0. So this is our final answer. Next fourth sum minus bracket 2 minus a the whole square comma a plus 5 the whole square. So same and the format எழுதிட்டோம். the format படி எழுதுறோம். minus 2 minus a the whole square. already ஃபார்முலாவில் இருக்க மைனஸ் இது. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்க மைனஸ் இது. அதுபடி எழுதிட்டு எக்ஸு ப்ளஸ் a ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ x² மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா, அப்போ 2a² எக்ஸா ப்ளஸ் a ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Find the sum and product of roots for each of the following quadratic equation. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். கீழ்காணும் இருபடி சமன்பாடுகளுக்கு மூலங்களின் கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் x² ப்ளஸ் 3x மைனஸ் 28 ஈக்குவல் டு 0. ஸோ கூடுதல் மற்றும் பெருக்கற்பலன் சொல்லிட்டாங்க. ஸோ இதை இப்படியே எழுதிட்டு இது a, இது b, இது c. ஓகேங்களா? அப்போ a பக்கத்தில் என்ன இருக்குது? 1 இருக்குது. b 3 இருக்குது. c வந்து -28 இருக்குது. ஸோ அதை எழுதிட்டேன். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் கொடுத்துருக்காங்களா? சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? b/a மைனஸ் b/a. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தானே சம்மு. ஸோ -3 இருக்குது. ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. ஸோ -3 டிவைடட் பை a வேல்யூ வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும்? -3 கிடைக்கும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன? -3. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு c/a கண்டுபிடிக்கிறதுக்கு c/a. ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ப்ராடக்ட்டு அதான் இன்ட்டு பண்ணால் தானே ப்ராடக்ட்டு. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு -28 டிவைடட் பை 1. ஸோ -28. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x² மைனஸ் 3x ஈக்குவல் டு 0. இது வந்து எக்ஸு வந்து a வந்து 1, b வந்து 3, c வந்து எதுவும் இல்லை. ஸோ 0ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -b/a ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -3/1 வந்து -3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து c/a அப்போ ஈக்குவல் டு 0. c வந்து 0 டிவைடட் பை 1 வந்து 0 தான். ஸோ ஆல்ஃபா பீட்டா வந்து 0.
ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேர்டு, செகண்டில் தேர்டு. அப்போ 3 + 1/a = 10 divided by a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a ஸ்கொயர் நம்ம ரிமூவ் பண்ணணும்ல. அப்போ a ஸ்கொயர்டால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பை a ஸ்கொயர்ட் ஆன் போத் சைடு. இப்போ a ஸ்கொயர்ட் இன்ட்டு 3 ப்ளஸ் a ஸ்கொயர்ட் இன்ட்டு 1/a = 10 into a square divided by a square. அப்போ a square கேன்சல் பண்ணுறோம். ஏவே இந்த ஸ்கொயர்டே கேன்சல் பண்ணுறோம். இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 3a squared plus a = இந்த 10. அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷனில் ஃபார்மேட் பண்ணலாமா? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணலாமா? இனி 3a squared plus a இந்த பக்கம் +10 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -10 = 0. இப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்துருச்சா? ஸோ இதுலேருந்து a b c எழுதலாமா? ஸோ a = 3, b = 1, c = -10 எழுதிருக்கோம். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? -b/a. ஸோ ஆல்ஃபா + பீட்டா = கொஸ்டினில் இருக்க -1/3. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து c/a. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா = -10 divided by 3. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் fourth one 3y squared minus y minus 4 = 0. ஸோ இதுலேருந்து a வந்து 3ன்னு தெரியும், b வந்து 1 தெரியும், c வந்து -4ன்னு தெரியும். சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -b/a = இதுதான் ஃபார்முலா. ஸோ ஆல்ஃபா + பீட்டா = இந்த கொஸ்டின் இதில் இருக்க மைனஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் வேல்யூ இருக்குது. ஸோ -1 divided by 3. அப்போ மைனஸ் ப்ளஸ், அப்போ +1/3. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து c/a. இது வந்து -4 divided by 3. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து 4/3. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ எல்லா சம்ஸும் ஒரு ரிவ்யூ ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ எக்ஸசைஸ் 3 இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இது ஒரு குட்டி எக்ஸசைஸ் தான். இது மேக்ஸிமம் இந்த சம்ஸ் எல்லாம் 1 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் 1 மார்க்ஸில் தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் ஃபோர்த் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்ட் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. செகண்டில் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. நெக்ஸ்ட் செகண்டில் தேர்டு சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. ஃபோர்த் சப்டிவிஷன் கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. That's all students. Thank you. Next video la paakalam. Bye.